சத்தியமா சொல்றேன் மாமா, இப்படி ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணதுக்கு நான் ஐயோ உலகமாக நடிப்புடா சாமி. ஜெமினி கணேசுக்கு திடீர்னு ஏமாறத வயசு வருது, டென்ஷன் ஆயிட்டாரோ? இவனுக்கு என்னோட ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, அதான் போய் தூளுக்கு போயிட்டான். இப்படி மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும். ஐயா வேண்டாம், பாவம். நீ சும்மாரி, எனக்கு தெரியும். அப்பா வேணாம்பா, இந்த ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ வேணாம்பா. ஏய் பேசாம இரு. இல்ல கருணையே காட்டாத. கருணை காட்டி காட்டி தான் கல்சரியா போயிருக்கான் இவனே. மாமா கற்பனா, நீ கற்பனை போடு, நீ இதெல்லாம் பார்க்காத. உள்ளே போ. இப்ப பாரு. எந்திரிடா, எந்திரிடா. பாத்தீங்களா மாமா, பாத்தீங்களா? நிக்க கூட முடியாத அளவுக்கு மாட்டு கால மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு அண்ணி ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல. எந்திரிடா. ராஸ்கல், நீட்ற கைய. என்ன தைரியம் இருந்தா பிராண்டி வீட்டுக்குள்ளே வருவேன். அப்பா சத்தியமா நான் குடிக்கலப்பா. குடிக்கல போய் சொல்ற ராஸ்கல். நீ அங்க பேசுறது, நான் இங்க கொடல பரட்டுறேன். நான் பிராண்டி குடிக்கல. பின்னே அட பாவி. பாத்தீங்களா மாமா, பாத்தீங்களா? இப்ப கூட சீரியஸ்னஸ் புரியாம எப்படி மொக்க காமெடி அடிக்கிறாருன்னு பாருங்க. நல்லா போட்டு கொடு. நீ கவலைப்படாதமா, இவனை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். கை நீட்டுறா, கை நீட்டுறா. என்ன தைரியம் இருந்தா ஊசாம வீட்டுல. நீ என்னடா சிரிக்கிற? இல்லப்பா, சாரிப்பா. யூ ப்ரோசீட் பா, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவனுக்கு இது தேவைதான். அடிங்க, நல்லா அடிங்க. ஏய் நைட்டப்பா, ஒட்டி வச்ச மைதா மாவு மாதிரி மாட்டி விடுறியா? உனக்கு வைக்கிறேன் அப்பே. கை நீட்டுறா, நீட்டுற கைய. அப்பா அப்பா அப்பா, நீங்க என்ன தண்ணிங்கப்பா, நான் வேணான்னு சொல்ல. ஆனா எப்பெல்லாம் நான் குடிக்க போறனோ அப்பெல்லாம் ஓசி குடிக்க என் கூட வந்து எனக்கு கம்பெனி கொடுக்கறது சின்னவன் தான்ப்பா. நான் கீஸ்டுப்பா, நீ அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். பத்த வச்சுட்டியாடா பரட்ட. மடங்க. அப்பா அது வந்து நான் என்ன வந்து போய் உழைச்சு மூணு நேரம் விட்டுல உள்ள குடிக்கிறே நீ. மடங்க வந்தீங்க. இப்ப நீ சரி ஆஹா, தப்பான டேட்லயே உங்களுக்கு கால் சீட்டு கொடுத்துட்டோமோ? எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். அண்ணா அவனை பிடிங்க. மனசுல நல்ல சிவா நினைப்பு அப்படியே போட்டா. இரியா தள்ளாதயா, இரியா நிக்கிறேன். மாமா, நீங்க கண்டிக்க வேண்டிய முக்கியமான ஆளே இவன் தான். என்ன சொல்ற? இவன் தான் மாமா வெப்பன் சப்ளையர். என்னது வெப்பன் சப்ளையரா? 24 மணி நேரமும் சாராயம் வாங்கி கொடுக்க ஹெல்ப் பண்றவன்னு அர்த்தம். இந்த வழக்கம் ரொம்ப முக்கியமா. நான் முதல்ல கவனிக்க வேண்டிய இவனைத்தான். கவனிக்கணுமா? எப்படி? வாடகை. அப்பா வேணாம்ப்பா. வாடனா இல்லப்பா வேணாம்ப்பா. ஒழுங்கா நில்லு. மூணு பேர் கை நீட்டுங்க, 3 பேர் கை நீட்டுங்க. 3 பேர் அடிக்க ஒரு பரம்பு பத்தாது, இன்னொரு பரம்பு எடுக்கலாம். ஏமாப்ல, உங்க அப்பாவுக்கு ட்ரம்ஸ் சிவமணினா ரொம்ப பிடிக்குமோ? ஆமாண்டா. எதுக்கு பிடிக்கும்? இப்ப வாசிப்பாரு பாரு. இப்ப பாருங்க.
ஐயா உங்களை ரூம்ல கொண்டு வாட. பச்சை தண்ணி கூட கொடுக்காத. வாங்கடா வாங்கடா வாங்க. அடிக்கிறதா சொதப்பட்டு வாடா. எப்படி ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ரோல வந்தா ராமன். ஏய் நாகராஜ், என்னை எவ்வளவு காயப்படுத்தின, அதுக்குதான் உனக்கு இந்த தண்டனை. என்ன விலைக்கேத்து வந்திருக்கியா? அப்புறம் வேற எதுக்கு இங்க வந்த? இன்னைக்கு இந்த நேரத்துல நீ இங்க வருவேன்னு தெரியும். அதான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன பஞ்சு? இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு என்னடா இவன் இப்படி சொல்றானேன்னு சங்கடப்பட வேண்டாம். நான் வெளிப்படையாவே என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றேன். அதை கேட்டுட்டு நீ என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். அது உன்னுடைய விருப்பம். இப்படி நான் உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்லாம் தெரியல. நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல அந்தஸ்து, இன்னும் ஏன் நல்ல முகம் எனக்கு இருக்கான்னு கூட தெரியல. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் நான் உறுதியா சொல்ல முடியும். நான் சொல்ல போற இந்த விஷயத்துல நான் ரொம்ப நேர்மையாவும் உண்மையாவும் இருக்கேன். அந்த தைரியத்துல தான் நான் இப்ப பேசவே வந்திருக்கேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு மஞ்சு. நான் உன்னை காதலிக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை முழுக்க உன்னை சந்தோஷமா வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். சத்தியமா எனக்கு காதலிக்கிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா உன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கேன். நான் சொன்ன விஷயம் உன்னை ஏதாவது ஒரு வகையில காயப்படுத்திருந்தா என்னை மன்னிச்சிரு. மஞ்சு, இப்ப ஏன் அழுவுற? நான் சொன்னது உனக்கு பிடிக்கலனா என்னை மன்னிச்சிரு மஞ்சு. தயவு செஞ்சு அழாத மஞ்சு. ப்ளீஸ் மஞ்சு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னாச்சு மஞ்சு? எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு பஞ்சு. ஒரு பொண்ணை காதலிக்கிறதுக்கு நல்லவன்ற ஒரே ஒரு தகுதி போதும். அது உன்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னோட சூழ்நிலை காதலை என்னால ஏத்துக்கவே முடியாது. என்ன மன்னிச்சிரு. ஏன் என்னை ஏத்துக்க முடியாதுங்கிற காரணத்தையாவது நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல நான் தெரிஞ்சுக்கலான்னா நீ அந்த காரணத்தை சொல்லலாம். என் குடும்ப சூழ்நிலை, என்னோட ஒருத்தையோட வருமானத்துலதான் என் குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்கு பஞ்சு. எனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்களை நல்லபடியா படிக்க வைக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிற கடமை எனக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் என்னோட வாழ்க்கையை செட்டில் பண்ணிக்கணும்னு நினைச்சா அவங்க நெருக்கடியா நிக்க வேண்டியதுதான். என்னோட தங்கச்சிங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் என்னோட வாழ்க்கையை பத்தி யோசிக்க முடியும். அதுக்குள்ள நான் ஆதி ஆண்டி ஆயிடுவேன். நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த உன் லைஃபை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். நீ உன் வாழ்க்கையை பாரு பஞ்சு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற ஒருத்தனை லவ் பண்ணேன். நீ சொன்னியே படிப்பு, அந்தஸ்து, முகம், கலர்னு எல்லாம் இருக்கிற தகுதியான ஒருத்தன் நினைச்சுதான் நான் லவ் பண்ணேன். ஆனா காதலிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது
முகம் வேலை சம்பாத்தியத்தை விட ஒருத்தரோட மனசு தான் ரொம்ப முக்கியம். அதை விட உண்மையா இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் கூட ஒன்ன கம்பேர் பண்ணி பார்த்தா அவனை விட நீ கோடி முறை நல்லவன், தகுதியானவன் பஞ்சு. உன்னை மிஸ் பண்றதுக்கு நான் தான் வருத்தப்படணும். நான் தான் அன்லக்கி பஞ்சு. எனிவேஸ் தேங்க்யூ, நீ என்ன கன்சிடர் பண்ணதுக்கு. நான் வரேன். ஒரு நிமிஷம். உன்னுடைய குடும்ப சூழ்நிலைய நான் ஏத்துக்கிட்டா நீ என் காதலை ஏத்துக்குவியா? கமிஷன் தொழிலா இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கிறேன். எனக்கு என் அம்மாவை தவிர வேற எந்த சொந்தமும் கிடையாது. உன் தங்கச்சிங்களை நம்ம 2 பேரும் சேர்ந்து படிக்க வைப்போம். அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்போம். கல்யாணம் பண்ண பிறகும் உன் சம்பாத்தியத்தை நீ உன் குடும்பத்துக்கே கொடுத்துரு. நான் உனக்கு துணையா இருக்கேன். இது சத்தியம். முதல்ல 2 தங்கச்சிங்களோட லைஃப்ல செட்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் யாராவது வந்து கார் வேணாம், பணம் வேணாம், நகை வேணாம், முக்கியமா நீ வாங்க சம்பளம் எனக்கு வேணவே வேணாம், நீ மட்டும் போதும்னு சொல்லிட்டோம் அவனை வேணா கன்சிடர் பண்ணிக்கலாம். என்ன மஞ்சு? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு பஞ்சு, நான் யோசிச்சு சொல்றேன். நான் வரேன். நான் சொல்றது கேளு. காலங்காத்தால் 4 மணிக்கு ஸ்ட்ரைட்டா நம்ம காசியில போட்டுரு, ஓகேவா? 8 மணிக்கு நங்கநல்லூர் வெற்றியில போட்டுரு, 10 மணிக்கு நம்ம சத்தியம், ஓகேவா? அப்ப திருப்பி 1 மணிக்கு நம்ம சங்கம், 6 மணி ஷோக்கு நம்ம ஆல்பர்ட் இல்ல நம்ம கமலா தேட்டரு, நைட் ஷோக்கு வந்து தேவிகர் மாதிரி, ஓகேவா? ஓகே ஓகே. இந்த மாதிரி பிளானு ஏதாவது சொதப்படன்னு வச்சுக்கோங்க, செவுல அவுள் விட்டுக்கும் சொல்லிட்டேன். ஓகே. ஏய் என்னடா காசு ஈசிங்கிற ரொம்ப பரபரப்பா இருக்க காலங்காத்தாலேயே? என்ன விஷயம்? என்ன விஷயமா? ஏனோ வர பொங்கலுக்கு தளபதியோட படம் பைரவா ரிலீஸ். படம் வேணா அதுதான் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுகிறேன் டிக்கெட். ஓ சரி. எத்தனை தியேட்டர்ல இத்தனை டிக்கெட் புக் பண்ண சொல்ற? அதெல்லாம் யாருக்கு? எனக்கு தான். ஏய் என்னடா ஒருத்தனுக்கா? ஆமா. வை ஒரே நாள்ல இத்தனை ஷோ பாப்பியா? ஏன்னா கம்மினா நீ வேற. சாதாரணமானவங்களே தளபதியோட பட்டு 3 வாட்டி 4 வாட்டி பார்ப்பாங்க. நாங்களாம் விஜயோட ரசிகர்கள் மட்டும் பெரியவர்கள், பக்தர்கள், எத்தனை சபா வாங்கணும். அதனால நாங்க காசியில் ஆரம்பிச்சு தேவி கருமாரில் முடிப்போம். அப்பதான் வந்து ஒரு திருப்தி இருக்கும். அண்ணே எனக்கும் சேர்த்து ஒரு டிக்கெட் புக் பண்ண. நானும் உன் கூடயே வந்து பார்க்குறேன். நீ எல்லாம் ஸ்மால் பாய் நெசில் மாட்டிப்ப. உனக்கு டிக்கெட்லாம் வேணாம். பூவே உனக்காக விஜய் ரசிகர் மன்ற துணைத் தலைவர் நீ ஏன் இப்படி சொல்லலாமா? ப்ளீஸ்ண்ணே. ஓகே, ஐ வில் ட்ரை இட். தேங்க்ஸ்ண்ணே. ஏய் நாகராஜா, எனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணா? நீயா? ஆமாண்டா. இந்த ரிலீஸ் அன்னைக்கு மாசா படம் பார்க்கறது எப்படின்னு பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால நானும் உன் கூட வரேன்டா. சூப்பர்ண்ணா, தெரி பேபி. இதோட 3 பேரும் ஒண்ணா பட்ட பார்த்து பட்டைய கலப்புறோம். ஆமா, குட்டையை குழப்புறோம். எந்த குட்டையை குழப்ப போறீங்க? என்னடா என்னடா எந்த குட்டையை குழப்ப போறீங்க? குட்டெல்லாம் இல்லப்பா. இல்லப்பா, நாங்க அது எங்களுக்குள்ள ஜாலியா ஏதோ பேசிட்டு இருந்தோம்ப்பா. அப்படியா? டேய், நானே உங்க 3 பேர்கிட்டையும் முக்கியமா ஒரு விஷயத்த பேசணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னப்பா? பெருசா ஒண்ணு இல்லடா. உங்க அப்பா மனசுல ஒரு சின்ன ஆசை. என்னதுப்பா? நம்ம பூர்வீக ஊருக்கு போய் இந்த வருஷம் பொங்கலை குடும்பத்தோட அங்க கொண்டாடணும்னு ஆசை. நான் நல்லா இருக்கும்போது நம்ம பிறந்த ஊருக்கு போகணும்.
நான் பிறந்த மண்ணை பார்க்கணும், பிறந்த ஊரை பார்க்கணும், நம்ம பரம்பரை தோட்டம் துறவெல்லாம் பார்க்கணும். எல்லாத்த விட நம்ம குலசாமி கோயிலுக்கு போய் குடும்பத்தோட அங்க பொங்கல் வச்சு கொண்டாடணும்டா. என்னடா புத்திர செல்வங்களா, அப்பா ஆசையை நிறைவேற்றுவீங்களடா? அப்பா என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? சொந்த ஊருக்கு போய் பொங்கல் கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஊருக்கு போகலாம். ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம்டா. அப்பா கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன? இல்ல நம்ம சொந்த ஊர் எந்த ஊர்ப்பா? இல்ல 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 நீங்க முன்னாடி சின்ன வயசுல எல்லாம் சொல்லிருக்கீங்க. ஆனா இப்போ மறந்து போச்சு, அதான். ஏண்டா கேட்கறதுக்கே வெக்கமா இல்ல? பிறந்த ஊரு சொந்த ஊரு என்னன்னு கேக்குறீடா? சோழ வந்தாண்டா. ஓ, சோழம் வந்தான். என்னடா பேர் எப்படி இருக்குது? கெத்தா கம்பீரமா இருக்குதுப்பா. அது சரிடா, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? உங்க சம்சாரத்துக்கிட்ட சொல்லி நம்ம ஊருக்கு போறதுக்கு ரெடியா இருக்க சொல்லு. நாளைக்கு காலையில கிராமத்துக்கு கிளம்புறோம். ஜாம் ஜாம்னு. சாப்பிட்டு போங்கப்பா. நான் காலையிலே சாப்பிட்டாச்சா? சோழ வந்தான். நீ போயிருக்கேன் அந்த ஊருக்கு? சின்ன வயசுல போயிருக்கேன்டா. நல்லா இருக்கும்டா. ஆஹா, எனக்கு கூட கிராமத்துக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த வருஷம் தான் நிறைவேற போகுது. போலாம் அதான். ஐயோ என்னடா? இல்ல, சினிமா படம் பார்க்கறதுக்கு தளபதி படத்துக்கு டிக்கெட் வாங்கிச்சிருந்தேனே, அது என்ன பண்றது? காசி தியேட்டர்ல பார்க்க முடியலன்னா என்னடா, மதுரை குரு தியேட்டர்ல பார்த்துட்டா போச்சு. ஓகே தெரி பேபி. வாட்னப்ளி பொங்கலே மதுரை இல்ல. எரிச்சலா வருது. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம், ஒன்னா இங்கேயும் வந்துட வேண்டியது. ஏன் உங்களாண்ட நான் வந்து விஷயம் பேசணும். எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. ஏங்க நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க கோபப்பட்டு எப்படிங்க? நான் என்ன சொல்ல போறேன்றது தயவு செய்து நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு உங்ககிட்ட பேச ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன். எனக்கும் உங்களாண்ட பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. அப்பா தான் உங்களாண்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாரு. யார் அப்பா? ஏன் அப்பா? உங்க அப்பா சொன்னா நான் கேட்கணுமா? அவர் சொன்னா நான் ஏன் கேட்கணும்? யார் சொன்னாலும் என்னால எதுவும் கேட்க முடியாது. ஏன் தான் கோமா இருக்கீங்க? ஏன் அப்பா மேல எங்க கோமா இருக்கிறீங்க? அவர் என்னங்க பண்ணாரு? அவர் தானே உன்னை பெத்தாரு. இந்த வீட்டுல யார கண்டாலும் எனக்கு எரிச்சலா தான் வருது. யார் சொன்னாலும் என்னால எதுவும் கேட்க முடியாது. என்ன விஷயம்? என்ன விஷயம்னு கேட்டேன். ஊருக்கு போகணும். போயிட்டு வா. எல்லாரும் போகணுங்க. சரி போயிட்டு வாங்க. ஏங்க எல்லாரும்னா நீங்க, நான், அப்பா, அண்ணன், அண்ணி, தம்பி எல்லாரும் போகணும். எல்லாரும் சேர்ந்து போகணுமா? இது என்ன புது கதையா இருக்கு? இந்த பொங்கலை அப்பா அவரோட பூர்வீக கிராமத்துல கொண்டாடணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக நம்ம எல்லாரும் குடும்பமா ஒன்னா சேர்ந்து அப்பாவோட பூர்வீக கிராமமான சோழ வந்தாங்க போலான்னு எங்ககிட்ட சொன்னாரு. அந்த விஷயத்த நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேங்க. சோழ வந்தானா? பேரே ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா நாங்க வர முடியாது. அங்க ஏசி இருக்காது, ஒண்ணும் இருக்காது. ஏன்னா என்ன வெயில போட்டு வாட்டி எடுக்கலான்னு பாக்குறியா? இங்க பாரு, என்னால எங்கேயும் வர முடியாது. நீ போய் உன் அப்பாட்ட சொல்லு. அவர் ஆசைப்பட்டாருன்னா நீ கூட்டிட்டு போ. என்கிட்ட வந்து கேக்குற? முதல்ல எனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு. எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமா போயிட்டு வரலாம்னு சொல்றியே, எந்த வகையில நான் உன் குடும்பத்தை சேர்ந்தவ? அத முதல்ல சொல்லு. நான் என்ன உன் பொண்டாட்டியா? கேட்டதுக்கு பதில். ஏதோ தெரியாம ஒரு ட்ரோல் அப்படி பேசிட்டேன். அதுக்காக என்ன இப்படி வச்சு செய்றீங்க.
நியாயமா இது? எது ஃப்ளோல திட்டினியா? அதே ஃப்ளோல நான் திட்டுமா? ஏத்துக்குவியா? கண்ண பொண்டாட்டின்னு கூட பார்க்காம அடுத்தவனோட போன சொல்றது ஒரு ஃப்ளோல திட்டுறதா? எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்டு ஒரு ஃப்ளோல பேசிட்டேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? ப்ளீஸ் இங்க பாரு, ஊருக்கு இந்த பொங்கலுக்குலாம் நான் எங்கேயும் வரதா இல்ல. இந்த பொங்கலுக்கு என் அப்பா அம்மாவை போய் பார்க்கலான்னு இருக்கேன். உன் கூடவே 24 மணி நேரம் சுத்திட்டு இருந்தா என் அப்பா அம்மாவை நான் எப்ப போய் பாக்குறது? என்னாலலாம் எங்கேயும் வர முடியாது. போய் அப்பாட்ட சொல்லி போ. வேதா ஐயோ வாங்க மாமா. வேதாஜி என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஒண்ணு இல்ல மாமா, சும்மா தான் நின்னுட்டு இருக்கேன். சொல்லுங்க. என்னம்மா பைய விஷயத்த சொன்னானா? சொன்னப்பா அவங்க. ஆனா என்ன விஷயம் மாமா? என்ன விஷயமா? ஒண்ணுமே சொல்லலையா? இவரு என்கிட்ட எதுவுமே சொல்லல மாமா. பொங்கலுக்கு ஊருக்கு போறேன்னு சொன்னேனம்மா, இந்த பையன் சொல்லவே இல்லையா? சொன்ன அவங்க தான். ஊருக்கா? என்ன சொல்றீங்க மாமா? எனக்கு புரியல. எந்த ஊருக்கு போறோம்? அடி வாடி, என்னடா இவ அண்ணன் விக்ரம் மாதிரி மாத்தி மாத்தி நடிக்கிறா? ஏடா பொங்கலுக்கு ஊருக்கு கிளம்பணும், கிளம்பி சீக்கிரமே கிளம்பணும். பொண்டாட்டி சொல்லி ரெடியாக சொன்னேன், அது கூட சொல்லலையா? என்ன மண்டையா இது கூட மறந்துடுவா. தட்டி பையனை ஐடியர் செமினி கணேசா, அவளே டபுள் ஆக்ட் குத்துனுகிறா. அது தெரியாம என்ன கழுவி ஊத்துனுகிறீங்க? என்ன விஷயம் மாமா? அம்மா, எங்க பிறந்த ஊருக்கு இந்த தடவை பொங்கலை போய் கொண்டாடணும்னு சொன்னம்மா. அப்படியா? சூப்பர் மாமா. சூப்பரா. ஆமா, நம்ம சொந்த ஊர் எது மாமா? சோழவந்தாம்மா. ஐ, என்ன பேரு? சோழவந்தான். பேரு எவ்வளவு அழகா கம்பீரமா இருக்கு மாமா. இருக்காத பின்ன, என் சொந்த ஊர் இல்ல இதுதாம்மா. இந்த தடவை பொங்கலை எங்க சொந்த ஊருக்கு போய் எல்லாரும் ஹாப்பியா கொண்டாடணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த போய் அதை மறந்துட்டு உனக்குன்னு ஆட்சேபம் இல்லையம்மா. ஐ, என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? சொந்த ஊருக்கு போய் பொங்கல் கொண்டாடுறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் இல்லாம கிராமத்துக்கு போய் பொங்கல் கொண்டாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது இப்பதான் உங்க மூலமா நிறைவேற போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. அப்புறம் இன்னொரு விஷயமா, இங்க நம்ம வீட்டெல்லாம் எல்லாரும் ஏசியில இருந்து பழக்கப்பட்டிருக்கீங்க. அது கிராமம், அங்க ஏசி எல்லாம் இருக்காது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், பரவாயில்லையா? என்ன மாமா நீங்க? ஏசியா முக்கியம்? உங்க ஆசைதானே மாமா முக்கியம். நம்ம ஊரு, நம்ம வீடு, அங்க போய் வசதிகளை எதிர்பார்க்க முடியுமா? கண்டிப்பா நம்ம போனோம் மாமா. முடியல. அதுக்குதாம்மா இதை பத்தி நீ என்ன நினைக்கணும்னு கேட்டு போதான் வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. நீங்க சொந்த ஊருக்கு போய் பொங்கல் கொண்டாட போறோம்னு சொன்னதும் இப்பவே நம்ம வீட்ல பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. இதை தாமா, இந்த ரியாக்ஷன் தாமா உங்களுக்கு எதிர்பார்த்தேன். இந்த ரியாக்ஷன் அப்புறமா நாளை காலையில எல்லாரும் சேர்ந்து டிராவல் பண்ணதுல டிராவல்ஸ்ல வண்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். தாராளமா மாமா. கரெக்டா 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடணுமா? சரியா ரெடி ஆயிடு. ஓகே மாமா. அப்புறம் உன் ஃப்ரெண்ட் ஒரு மலையாள பொண்ணு இருக்கு, பேர் என்ன? மஞ்சு. அவளை பார்த்து சரிங்க மாமா. நம்ம கிராமத்து பக்கம் எல்லாம் பார்த்துருக்க மாட்டா. கண்டிப்பா சொல்றேன். சோம்பேறி கிளம்பி சொல்ற டயத்துக்கு ஊருக்கு போற சொல்லவே மறந்துட்டாங்க. சொன்னேன்ப்பா. சொன்னா இல்ல, நீ சொல்லவே இல்லைன்னு பொய்யும் முழும் பேசிக்கிட்டு மெனக்கட்டு சொன்ன. பொருவா சொல்ல வேணாம். இதை கூட மறந்தீங்கன்னா நீ எந்த வேலைக்கு தான் லாய்க்கு? டயத்துக்கு கிளப்புமா அவனை. சோம்பேறி ராஸ்கல். அப்பாடி அப்பா, என்னடா இவ தாறு மாறா போட்டு கொடுக்குறா? இந்த சீரியல்ல வில்லியே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தா இவ வில்லியா மாதிரி இருக்கே. லேடி